இப்பொழுது குழந்தைகளை நாம் ஓடும் முயல்களாக்கிவிட்டோம். வாழ்க்கை பந்தய மைதானமாகிவிட்டதால் குழந்தைகளை போட்டிகளுக்கு தயார்படுத்த வேண்டியிருக்கிறது. குழந்தைகள் இலக்கியம் படித்து கொண்டிருந்தால் கல்வி வேலைவாய்ப்பு போட்டியில் பங்கேற்க நேரம் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாமல் போட்டி உலகில் கதைப்புக்கம் படிப்பதற்கான இடம்தான் என்ன? இது குறித்து பெற்றோரும் ஆசிரியர்களும் கொண்டுள்ள பார்வைகள் தமிழ் குழந்தை இலக்கியத்தின் வளர்ச்சியை பாதித்துள்ளன என்று சிறார் எழுத்தாளர் சுகுமாரன் கூறியுள்ளார். அக்குழந்தை இலக்கியத்தின் முக்கியத்துவத்தை குறித்து அடுத்து சிறப்புரை ஆற்ற வருகிறார் சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மூத்த விரிவுரையாளர் முனைவர் காவேரி அவர்கள். அவரை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். ரொம்ப அழகாக எல்லோரும் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ நான் முயற்சி செய்கிறேன். நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரும், அதை கொஞ்சம் பொருட்படுத்த வேண்டான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பிரியா அவர்கள், திருமதி பிரியா கணேசன் அவர்கள் குழந்தைகளுக்கான கதை புத்தகங்களை வெளியிடுகிறார். இது ஒரு எளிதான காரியம் அல்ல, எல்லோரும் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எளிதான காரியம் அல்ல. இந்த குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ள பிரியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சமீபத்தில் தான் நான் பிரியாவை சந்தித்தேன். அதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு அந்த சந்திப்பு ரொம்ப ஒரு அழகான சந்திப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகளுடைய உலகத்தில், அதாவது இலக்கிய உலகத்தில் அவங்களும் ஒரு பங்கு வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்க கண்களில் ரொம்ப அழகாக பிரதிபலித்தது. நான் மறக்கவே மாட்டேன் பிரியா அந்த சந்திப்பை. அது கண்டிப்பாக கங்கா ஒத்துக்குவீங்கள்ல, அவங்களுக்குள்ள அந்த ஆர்வம் அப்படி ஒரு அழகாக வெளிப்பட்டது. ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஆர்வம் கண்டிப்பாக தேவை, எல்லாரும் ஒத்துக்குவீங்க. அது மட்டும் அல்ல, அர்ப்பணிப்பு தேவை, விடாமுயற்சியும் தேவை. இது இது அனைத்துமே பிரியா கிட்ட ரொம்ப தெளிவாக பிரதிபலித்தன. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், நான் சொல்வது சரிதானே, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து பிரியாவுடைய படைப்பு இந்த உலகத்தை பார்க்கிறது. இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, எழுத்தாளர்கள் கண்டிப்பாக, படைப்பாளர்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்று. எனக்கும் அது கண்டிப்பாக என்னால் உணர முடியுது. ஏன்னா இவ்வளோ ஒரு கடின உழைப்பு, அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் கிவிங் பர்த் டு அ பேபி, அப்படி தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய படைப்பு இந்த உலகை பார்க்கிறது. இந்த மைல்கல்லை அடைந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு கோட் நினைப்புக்கு வருது. அதாவது ட்ரெஷர் ஐலண்ட் அப்படின்னு, புதையல் தீவில் இருக்கும் பொக்கிஷங்களை விட புத்தகத்தில் தான் அதிக புதையல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வால்ட் டிஸ்னி சொல்லியிருப்பதாக நான் படித்திருக்கிறேன். கண்டிப்பாக இது உண்மை என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம புத்தகத்தில் இருக்கும் விஷயங்களை ரொம்ப கவனித்து பார்த்தோன்னா நிறைய தகவல்கள் நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது பெற்றோராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும். அதில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்னா, யூ கேன் டிஸ்கவர் அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது புத்தகத்தில் கண்டிப்பாக நம்ம அதில் ஒன்ஸ் யூ கெட் இன்வால்வ்ட் இன் சச் when you get involved in reading books, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு பயன் தரக்கூடிய ஒரு அனுபவம் புத்தகங்களோடு நம்ம ஈடுபட்டோன்னா. பிரியா இந்த கதை புத்தகங்களில் நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வர முயற்சித்திருக்காங்க. அதில் எனக்கு பிடித்த ஒரு 3 விஷயங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று பழமொழிகள். என்னுடைய அனுபவத்தில் குழந்தைங்க பழமொழிகளை மனப்பாடம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அது எதுக்குன்னா மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு அது கொஞ்சம் சுலபமான ஒரு ஏரியா. அதனால மனப்பாடம் பண்ணிட்டா விறுவிறுன்னு அதில் மதிப்பெண்கள் கிடைத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரியாவுடைய கதை புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த அவசரக்கார முயல் அப்படிங்கிற அந்த கதை புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா பழமொழிகளை ரொம்ப அழகாக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது பதறாத காரியம் சிதறாது, அதுக்கப்புறம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற பழமொழிகளை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த பழமொழிகளை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அழகாக ஏற்பட்டிருக்கிறது அந்த புத்தகங்களில். அது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அதாவது குழந்தைங்களை வெறும் மனப்பாடம் செஞ்சால் அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கற்றலாக அமையாது. இந்த கதை புத்தகம் மூலமாக அந்த முழு கதையிலையுமே, இந்த அவசரக்கார முயல் அந்த கதை முழுவதுமே அந்த பழமொழியை ஒட்டி இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன்.
அப்போ அந்த குழந்தைங்களோட நம்ம வந்து கதைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ இல்லை கதைகளை பற்றி பேசும் பொழுதோ ரொம்ப அழகாக நம்ம வாழ்க்கையின் லெசன்ஸ், வாழ்க்கையின் பாடங்களை பற்றியும் ரொம்ப அழகாக நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை வந்து பிரியா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உள்ளூர் மொழி. இது நான் வந்து ரொம்ப பார்த்ததில்லை கதை புத்தகங்களில், அதாவது என்னுடைய அனுபவத்தில். பசி ஆறுவது அப்படிங்கிறது அந்த இது வந்து இட்ஸ் அ வெரி லோக்கல், என்னை பொறுத்த வரைக்கும் அதான் என்னுடைய அனுபவத்தில் இட்ஸ் அ வெரி லோக்கல் லிங்கோ. அது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ குழந்தைங்களுக்கு என்னென்னா நம்ம வீட்டில் பேசுகிறதுமே கதை புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அவங்களால வந்து அதை ரியல் வேர்ல்டு அண்ட் ஸ்டோரி புக் இது ரெண்டையுமே அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து பிரியா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து வண்ணமயமான படங்கள், ரொம்ப அழகாக இருக்குது படங்கள். அந்த படங்கள்லுமே ஒரு சுவாரஸ்யமும் இருக்குது. என்னென்னா வந்து அந்த ஓநாய் வந்து கைத்தொலைபேசி பிடித்திருக்க மாதிரி ஒரு படம் இருக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அண்ட் ரியல் வேர்ல்டு இந்த ஒரு காம்பினேஷனை வந்து அவங்களால அழகாக அந்த கதை புத்தகங்களில் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முயற்சி பிரியா. இது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு வாழ்க்கை பயணத்துக்குமே நம்மளுக்கு வந்து தனியாக நம்மளால் செல்ல முடியாது, அது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்குவோம். எந்த விதமான ஒரு வாழ்க்கை பயணத்துக்குமே நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் வந்து ஒரு பொருத்தமான சூழல் எப்பயுமே தேவை. அதுலேயும் வந்து உடனடி சூழல் வந்து ரொம்பவுமே அவசியம். நான் அந்த உடனடி சூழல்னு சொல்கிறது வந்து குடும்பம். அந்த குடும்பம் வந்து நம்மளுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் போயிடலாங்க. அதுதான் என்னுடைய அனுபவத்துலேருந்தும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் ஒத்துக்குவீங்க. இங்கே பிரியாவுக்கு வந்து அந்த சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க அவங்க கணவர் வந்து எப்படி ஒரு பக்கபலமாக இருந்தார் அப்படின்ட்டு. இன்றைக்குமே பார்க்க முடிஞ்சுது. அவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் அவங்க போயிட்டே இருந்தாங்க. எல்லோரும் வர்றவங்கள வரவேற்கிறதாக இருக்கட்டும், உட்கார சொல்கிறதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஆக்டிவாக கலந்துக்கிட்டு அதுவே பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் வந்து டெல்ஸ் அஸ் வெரி கிளியர்லி எப்படி ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட் அவருக்கு இருக்குன்னு. யூ வெரி பிளெஸ்ட், ஐ மஸ்ட் சே. இந்த மாதிரியான ஒரு உறுதுணையான சூழல் கிடைச்சதுக்கு இது கண்டிப்பாக இது ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அவர்களுடைய மகன்கள் விஷ்ணு அண்ட் விஷால், இவங்க ரெண்டு பேருமே விக்னேஷ், ஓகே, விஷ்ணு அண்ட் விக்னேஷ், இவங்க ரெண்டு பேருமே நல்ல உறுதுணையாக இருந்திருக்காங்க இந்த என்டையர் ஜேர்னியில் அப்படின்னு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி அது ஸோ குடும்பங்கிற சூழல் கண்டிப்பாக கைத்தட்டணும் அவங்களுக்கும், இல்லையா? ஸோ குடும்பம் மட்டும் இல்லைங்க, அடுத்த சூழல்னு பார்க்குறப்ப வந்து எழுத்தாளர் சமூகம், நண்பர்கள் வட்டாரம், இது எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியம். ஐ திங்க் கங்கா மாதிரியான ஒரு சூழல் நம்மளுக்கு அந்த என்வாயர்மெண்ட்டில் ஒருத்தங்க கிடச்சாங்கன்னா அதுவும் ஒரு டெஃபினட்டாக வந்து அதுவும் ஒரு வெரி என்கரேஜிங் டெஃபினெட்லி டு ஹேவ் சம் ஒன் லைக் கங்கா. ஜெகன் இப்போ தான் நான் சந்தித்தேன், அவங்களும் வந்து நல்லா இதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு விதத்துலேயுமே பிரியாவுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம வந்து கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும். நம்மளால் கண்டிப்பாக செஞ்சது சிறு சிறு பங்கை வந்து நம்ம எல்லாருமே எல்லா கலைஞர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் வி ஷுட் சி மோர் ஆஃப் திஸ். பிரியா மாதிரியான எழுத்தாளர்கள் நம் சமூகத்தில் இன்னும் தேவை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். இறுதியாக நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெதரே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையே உங்களுக்கு வந்து பிளெஸ் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன் மோர் டைம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க நன்றி.